நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தாராபுரம் அண்ணா சிலை அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சார்பில் வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மேல அலங்கார தட்டு பகுதியை சேர்ந்த வின்சென்ட் உப்பள தொழிலாளி 1999 செப்டம்பர் 17ஆம் தேதி வழக்கு விசாரணையில் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பந்தமாக ஸ்ரீ வைகுண்டம் டிஎஸ்பி உட்பட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை என நீதிமன்றம் உத்தரவு. இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் 2005 பிரிவு 6 படி ஒரு பெண்ணுக்கு நேரடி உரிமை இருந்தால் ஆண்களைப் போலவே சம உரிமை பெற முடியும். ஆனால் பூர்வீக சொத்தில் ஆண்களைப் போலவே பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் உரிமை கிடையாது என்பது 20/12/2024 முன்பு பாகப்பிரிவினை அல்லது பிற சட்டப்பூர்வ ஆவணங்கள், செட்டில்மெண்ட் ஆவணங்கள் மற்றும் கிரைய ஆவணங்கள் மூலம் உரிமை மாற்றப்பட்டிருந்தால் அந்த சொத்தில் உரிமை கோர முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் புதிய அரசு மருத்துவமனையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 23 சமுதாய கூடங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் வாழும் பழங்குடியினருக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். மேலும் நீலகிரி மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் ஏற்கனவே இருந்த தூக்குப்பாலம் வலுவிழந்த காரணத்தால் புதிதாக நவீன முறையில் 550 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ரயில்வே லிப்ட் பாலத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டு துவக்கி வைத்தார். கடற்படையின் ரோந்து கப்பல் வரும்பொழுது லிப்ட் பாலம் மேலே 17 மீட்டர் தூக்கியது. பழைய தூக்கு பாலம் 2 பக்கமும் தூக்கிய பின் கப்பல் கடந்து சென்றது. பின் பாலங்கள் சமநிலைக்கு வந்த பின் ரயில் பயணிகளுடன் கடந்து சென்றது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947878915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.